அபர்ணா நில்லு, அபர்ணா நில்லு என்று கத்தியபடியே நிரஞ்சன் அவளை துரத்த, அபர்ணா ஆட்டோ ஏதாவது கிடைத்தால் ஏறிவிடலாம் என்று சுற்றி முற்றி பார்த்தபடியே வேகமாக ஓடினாள். அவள் கண்ணிற்கு எந்த ஆட்டோவும் தென்படாததால் கூட்ட நெரிசல் இருக்கும் இடமாக சென்றால் அவனால் தன்னை கண்டுபிடிக்க முடியாது என்று பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓடினாள். நிரஞ்சன் ஓடுவதை பார்த்து அவன் கூட இருந்த 2 பேரும் நிரஞ்சனை பின்தொடர்ந்தபடியே ஓடி வந்தார்கள். பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு ஆட்டோ நிற்பதை பார்த்ததும் அபர்ணா ஆட்டோவை நோக்கி ஓடினாள். அதற்குள் நிரஞ்சன் அவளை பிடிப்பதற்காக அவள் தோளை பிடிக்க அபர்ணா அவன் கையை தட்டிவிட்டு ஓட முயன்றாள். அதனால் நிரஞ்சன் அவள் போட்டிருந்த குர்த்தியை பிடித்து இழுத்தான். பின்பக்கத்தில் அவளுடைய உடை 2ஆக கிழிந்தது. அப்பொழுதும் அபர்ணா விடாமல் அவனை தள்ளிவிட்டு ஓட முயல, நிரஞ்சன் அபர்ணா ஒன்னும் பண்ண மாட்டான் நில்லு என்று முரட்டத்தனமாக அவள் கைகளை பிடித்து இழுத்தான். அப்பொழுதும் அவள் பயத்தில் திமிர, நில்லுன்னு சொல்றல என்று நரநரவென பல்லை கடித்தபடி கூற, அபர்ணாவுக்கு அவன் முகத்தை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. ஒன்னும் பண்ண மாட்டேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா என்று அவளை இழுத்துச் செல்ல முயற்சி செய்தான். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல, கையை விடு என்று பயத்தோடு அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்கள் சிவந்து வெறிப்பிடித்தவன் போல் இருந்தான். அவனிடமிருந்து வந்த வாடை அவளுக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. அபர்ணா அவன் பிடியிலிருந்து தன் கைகளை விடுவிக்க முடியாமல் திணறினாள். உடனே நிரஞ்சன் ஒரு கையால் அவள் தோளை அணைத்தபடி மறு கையால் அவளுடைய ஒரு கையை பிடித்தபடி இழுத்துச் சென்றான். வான்னு சொல்றல, என்ன அவசரம்? உனக்கு என்ன இப்ப போறதுக்கு வீடா இருக்கு? ஆமா, எங்க தங்கிட்டு இருக்க என்று சிரித்தபடியே கேட்க, அபர்ணா அவனிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தாள். மரியாதையா வந்தேனா உனக்கு நல்லது, இல்லனா இப்ப பின்னாடி மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒட்டு துணி இல்லாம ரோட்ல நிப்ப, எப்படி வசதி என்று அவன் மிரட்டிக் கொண்டிருக்க, சுற்றி இருந்தவர்கள் சிலர் ஏன்பா பொம்பளை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடியே அவனை நெருங்கி வந்தார்கள். நிரஞ்சன், இவ ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன், உன் வேலையை பார்த்துட்டு போ என்று கத்தினான். அதற்குள் நிரஞ்சன் கூட இருந்த 2 பேரும் வந்து சேர்ந்தனர். அதற்குள் கூட்டம் சேர அவர்கள் இருவரும், நிரஞ்சன் வீடு அப்புறமா பாத்துக்கலாம், கூட்டம் சேர்ந்துருச்சு, போலீஸ் வந்ததுனா பெரிய பிரச்சனையாயிடும் என்று நிரஞ்சனை அங்கிருந்து இழுத்துச் செல்வதற்காக அவனை சமாதானப்படுத்தினார்கள். நிரஞ்சனுக்கு அவளை விடுவதற்கு மனமில்லாமல் அவளை முறைத்தபடியே அவள் கையை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அவள் கையை விடுவித்தான். அவனுடைய நண்பர்கள் நிரஞ்சனை அங்கிருந்து இழுத்துச் சென்றார்கள். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பின்பக்கத்தில் அவள் உடை மொத்தமாக கிழிந்து தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அங்கிருந்து சிலர் அவளை மீட்டு ஆட்டோவில் அவளை ஏற்றி அனுப்புவதற்காக அழைத்தார்கள். வாமா, இப்படியே பஸ்ல போக முடியாது, ஆட்டோல வீட்டுக்கு போயிடுங்க என்று கூற, அபர்ணா ஒரு கையால் பின்பக்கத்தில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்த குர்த்தியை இழுத்து பிடித்து தன் முதுகை மறைக்க முயற்சி செய்தாள். ஆட்டோ டிரைவரிடம், தம்பி இந்த அம்மா எங்க போகணும்னு கேட்டு பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்டுடு என்று ஒருவர் ஆட்டோக்காரரிடம் சொல்ல, இன்னொருவர் பயப்படாம போங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் என்று அபர்ணாவை பார்த்து கூறினார். ஆட்டோ டிரைவர் அவள் உடை கிழிந்திருப்பதை பார்த்து தன்னுடைய காக்கி சட்டையை கழற்றி கொடுத்தார். இதை போட்டுக்கோங்க மேடம் என்று அவளிடம் நீட்ட, அபர்ணா அப்பொழுதும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் அவரே அவள் முதுகை மறைத்தபடி போர்த்திவிட்டு அவளை ஆட்டோவில் ஏற்றினார். எங்க மேடம் போகணும் என்று ஆட்டோ டிரைவர் அவள் பக்கம் திரும்பி கேட்க, அபர்ணா இந்திரா நகர் என்று நடுங்கிய குரலில் கூறினாள். அவள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்று புரிந்து கொண்ட ஆட்டோ டிரைவர் ஏரியாவுக்குள் சென்ற பிறகு அட்ரஸை கேட்டுக்கொள்ளலாம் என்று வண்டியை கிளப்பினார். அபர்ணாவுக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருந்தது. அதனால் உடனே முகிலனை தொடர்பு கொண்டாள். அவள் ஹலோ சொல்வதற்கு முன்பே போனை எடுத்த முகிலன், ஏதாவது முக்கியமான விஷயமா, மீட்டிங்ல இருக்கேன் என்றான். அபர்ணா பயத்தில் பேச்சு வராமல் தடுமாறினாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் முகிலனே, அப்பு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க, அபர்ணா வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு, கிளாஸ் பக்கத்துல இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் முகி, நீ மீட்டிங் முடிச்சிட்டு பண்ணு என்று குரல் நடுங்க கூறினாள். அவள் குரல் நடுங்குவதை கேட்டு முகிலன், சரியப்போ நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன், நீ வீட்டுக்கு போற வரைக்கும் லைன்லயே இரு, போனை வைக்காத என்று கூறிவிட்டு ஆபீஸ் மீட்டிங்கை அத்தோடு முடித்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். அவள் சொன்ன ஏரியாவுக்குள் நுழைந்ததும் ஆட்டோ டிரைவர் அவள் பக்கம் திரும்பி, மேடம் எந்த ஸ்ட்ரீட் என்று கேட்டு அவள் சொன்ன அட்ரஸிற்கு அவளை கொண்டு வந்து இறக்கிவிட்டார். அவரிடம் 500 ரூபாயை நீட்ட அதை வாங்கிக் கொண்டு மீதியை அவளிடம் திருப்பி கொடுத்தார். வேணாம் வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு ஆட்டோவில் இருந்து இறங்குவதற்கு முன்பு அவருடைய காக்கி சட்டையை கழட்டி கொடுத்தாள். வேணாம் மேடம் போட்டுக்கோங்க, அடுத்த தடவை அந்த பக்கம் வந்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல என்றார். அபர்ணா அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு ஆட்டோவில் இருந்து இறங்கி வீட்டுக்குள் சென்றாள். அவள் வீட்டிற்குள் செல்லும் வரை காத்திருந்து பின் ஆட்டோ டிரைவர் வண்டியை கிளப்பினார். வீட்டுக்குள் வந்தவள்
கதவருகிலேயே சுவற்றில் சாய்ந்தபடி காலை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள். நிரஞ்சன் பேசியதெல்லாம் திரும்ப திரும்ப அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. முன்பை விட அவன் முகம் இப்பொழுது மிக கொடூரமாக இருந்தது. பார்ப்பதற்கே வெறி பிடித்த மிருகம் போல் இருந்தான். அவனை பார்த்த அந்த வினாடி அவள் வாழ்க்கை அப்படியே ஒரு வருடம் பின்னோக்கி சென்றது போல் உணர்ந்தாள். அவள் தொண்டை வறண்டு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. எழுந்து தண்ணீர் குடிப்பதற்கு கூட அவளுடைய உடலும் மனமும் ஒத்துழைக்கவில்லை. அதற்குள் முகிலன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவன் கதவை திறந்ததும் அபர்ணா கதவருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து ஒரு வினாடி திகைத்து போனான். அதுவரை எதையோ யோசித்துக் கொண்டிருந்த அபர்ணா சத்தம் கேட்டு பயத்தில் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் காக்கி சட்டையை போர்த்தியபடி அலங்கோலமாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் முகிலனுக்கு ஒன்றும் புரியாமல் பதற்றத்தோடு அவள் அருகே அமர்ந்து, என்ன பூ, என்னாச்சு, ஏன் இங்க உட்கார்ந்திருக்க என்று கேட்டபடியே அவள் கையை பிடிக்க அவள் கை கால்கள் நடுங்குவதை பார்த்து முகிலனுக்கு பதற்றம் அதிகரித்தது. தன் பயத்தை அவளுக்கு காட்டிவிடக் கூடாது என்று அவள் பக்கத்தில் அமர்ந்து அவளை தன்னுடன் அணைத்துக் கொண்டான். அவளுக்கு என்ன ஆயிற்று என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. ஏன் குர்த்தி மேல் காக்கி சட்டையை போர்த்தியிருக்கிறாள், எதனால் இவள் பயத்தில் இப்படி நடுங்குகிறாள் என்று புரியாமல் அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அடி ஏதாவது பற்றுக்காப்பூ என்று மெதுவாக அவன் கேட்க அபர்ணா என்று வாய் திறக்காமல் பதில் கூறினாள். அவளாக சொல்லட்டும் என்று முகிலன் பொறுமையாக காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து அபர்ணா பேச ஆரம்பித்தாள். முகி, இன்னைக்கு நிரஞ்சனை பார்த்தேன் என்று ஆரம்பித்து நடந்தவற்றையெல்லாம் அழுது கொண்டே கூறி முடித்தாள். அதை கேட்டதும் முகிலனுக்கு கோபம் வந்தாலும் கோபத்தை காட்டினால் பின் இவள் நம்மிடம் எதையும் சொல்லாமல் மறைத்து விடுவாள் என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு, ஒன்னும் பயப்படாதப்பூ, இப்பதான் நான் வந்துட்டேல, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் என்று அவள் தலையை வருடினான். தண்ணி குடிச்சியா என்று அவன் கேட்டதற்கு இல்ல என்றாள். இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். தண்ணீர் பாட்டிலுடன் வந்தவன் அதை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு அபர்ணாவை நெருங்கினான். அப்பு, வந்து சோஃபால உட்காருவா என்று அவள் தோளை பிடித்து தூக்கினான். அவள் மேல் போர்த்தியிருந்த காக்கி சட்டை நழுவி கீழே விழுந்தது. அவளை சோஃபாவில் அமர வைத்து அவளுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்தான். அபர்ணா அதை வாங்கி மடமடவென குடித்தாள். சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்பு, இரு நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று அவன் கூறியதும் அபர்ணா அவன் கையை பிடித்து, இப்ப எதுவும் வேணாம் முகி, நீ என் பக்கத்துல இரு, எனக்கு அது போதும் என்றாள். முகிலன் அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். அப்பு, நிரஞ்சன் இப்ப எங்க இருக்கான் என்று நைசாக அவளிடம் பேச்சு கொடுத்தான். அதற்கு அபர்ணா, நந்தினி வீட்ல என்றாள். எந்த நந்தினி என்று முகிலன் கேட்க, என்னோட காலேஜ் ஜூனியர், அவதான் நிரஞ்சன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா. அவங்க வீட்ல இந்த விஷயம் தெரிஞ்சதுனால படிப்பை முடிச்ச உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. நான் பிரெக்னெண்டா இருக்கும் போதுதான் நிரஞ்சனுக்கும் அவளுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. எனக்கு அப்ப இந்த விஷயம் தெரியாது. நான் வீட்டை வித்ததுக்கு அப்புறம் தான் நிரஞ்சன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அவ பேச்ச கேட்டுதான் நிரஞ்சன் இத்தனை வருஷம் என்ன குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்ல எப்படியோ ஒரு வழியா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடனை அடைச்சிட்டு என்ன டைவர்ஸ் பண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவன் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நந்தினி கூட போனான். ஆனா இப்ப எதுக்கு என்ன துரத்திட்டு வந்தானே தெரியல. ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கான் முகி. முன்னாடியாவது குடிப்பழக்கம் மட்டும்தான் இருந்தது, இப்ப வேற ஏதோ பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே அவளுக்கு கடந்த காலம் ஞாபகம் வர மறுபடியும் அழ ஆரம்பித்து விட்டாள். முகிலன் அவளை சமாதானப்படுத்தினான். அப்பொழுதுதான் அவள் கையில் இருந்த காயத்தை கவனித்தான். நிரஞ்சன் பிடித்ததில் அவளுடைய 2 மணிக்கட்டும் சிவந்திருந்தது. ஆங்காங்கே பிராண்டி விட்டது போல் நகக்கீரல்கள் இருந்தது. முகிலன் எழுந்து சென்று வெந்நீர் எடுத்து வந்து அவள் கையில் இருந்த காயத்தை துடைத்துவிட்டு ஆயின்மெண்டை போட்டு விட்டான். சரியப்பூ, போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, நீ அழுதழுது தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நான் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன் என்று அவன் கூறியதும் அபர்ணா என்று கூறிவிட்டு எழுந்தாள். அப்பொழுதுதான் முகிலன் அவள் முதுகை கவனித்தான். அவன் சட்டென்று அவள் கையை பிடிக்க அபர்ணா என்ன என்பது போல் திரும்பி பார்த்தாள். அவன் முதுகை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் தான் அவள் மேல் போர்த்தி இருந்த சட்டை இல்லை என்பதை உணர்ந்தாள். உடனே வேகமாக அவன் பக்கம் திரும்பியபடி நின்று கொண்டாள். அவன் எழுவதை பார்த்ததும் அபர்ணா, வேண்டாம் முகி என்று அவன் பிடியிலிருந்து கையை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தாள். அவன் அவள் தோளை தொட்டு திருப்பினான். அவள் பிடரியிலிருந்து நிரஞ்சனின் 3 நகங்கள் நேராக கோடு போட்டு அதிலிருந்து சிறிது ரத்தம் வழிந்திருந்தது. முகிலனுக்கு அந்த காயத்தை விட அவள் முதுகில் சிகரெட்டால் சூடு வைத்த தழும்புகளும் ஆங்காங்கே தையல் போட்ட தழும்புகளையும் பார்த்து அதிர்ந்து போனான். அபர்ணா உடனே விடுமுகி என்று கெஞ்சினாள். அவன் குர்த்தியை மெதுவாக தோள்பட்டையிலிருந்து இறக்கி பார்த்தான். முதுகில் மட்டுமில்லாமல் உடல் முழுக்க தழும்புகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். அந்த தழும்புகளை பார்க்க பார்க்க அவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அபர்ணா, பிளீஸ் முகி, வேணா என்று கெஞ்சிக் கொண்டிருக்க அதற்கு மேல் அந்த கொடுமையை பார்க்க முடியாமல் முகிலன் அவளை பின்பக்கமாக அணைத்துக் கொண்டான். அபர்ணாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டிக் கொண்டிருந்தது.
அபர்ணா கண்களை துடைத்துக் கொண்டு முகிலனை சமாதானப்படுத்துவதற்காக அவனிடமிருந்து விலக முயற்சித்தாள். ஆனால் முகிலன் தான் அழுது கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அவளை தன் பிடியிலிருந்து விலக்காமல் அப்படியே அணைத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் இருவரும் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். அபர்ணாவே பேச ஆரம்பித்தாள். எனக்கு தெரியும் முகி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதான் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை தன் பக்கம் திருப்பி அவள் இதழ்களில் முத்தமிட்டான். இனி உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை அவன் சொல்லாமல் உணர்த்தியது அவளுக்கு புரிந்தது. அவள் கண்களை பார்த்து, இனிமேல் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, இதுதான் உன் தலையெழுத்து என்று அவள் கன்னத்தில் விழுந்திருந்த கண்ணீரை துடைத்தான். முகிலன் கண்கலங்கி இருப்பதை பார்த்ததும் அபர்ணா அவன் கண்களை துடைக்க, உடனே முகிலன், ஒன்னில்ல பூ, விடு, போய் வெந்நீர்ல குளிச்சிட்டு வா, ஆயின்மெண்ட் போட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக திரும்பி அவளுக்கு காப்பி போடுவதற்காக சமையல் கட்டுக்குள் நுழைந்தான். அபர்ணா சிறிது நேரம் அப்படியே அவன் போவதை பார்த்துவிட்டு பின் தன் அறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தாள். அதற்குள் முகிலன் காப்பி போட்டு வந்து அவளிடம் நீட்டினான். அவள் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே யாரோ காலிங் பெல்லை அழுத்தினார்கள். அபர்ணா பதற்றத்துடன் வாசலை திரும்பி பார்க்க, முகிலன், பயப்படாத, டாக்டர் வர சொல்லியிருந்தேன், ஒரு டிடி போட்டுடலாமேனு என்று கூறியபடியே சென்று வாசல் கதவை திறந்தான். வாங்க டாக்டர், போன் பண்ண உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவரை உள்ளே அழைத்து வந்தான். பக்கத்துல தானே வீடு, அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நல்ல வேலை, நான் இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு வந்தேன், நீங்க கரெக்டா போன் பண்ணீங்க என்று டாக்டர் கூறிவிட்டு அவள் காயத்தை பார்த்தார். வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்று கேட்க அபர்ணா சொல்வதற்கு தயங்கினாள். உடனே முகிலனே, முதுகுலையும் பெருசா நகத்தால கீறி இருக்கு, அதுல இருந்து பிளட் வருது, காயம் கொஞ்சம் ஆழமாதான் இருக்கு என்று சொல்ல, சரி பிரிகாஷனரியா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடலாம், ஆயின்மெண்ட் எழுதி தரேன், அதை மட்டும் வெளியில வாங்கிக்கோங்க, 2 வேளை போடுங்க, 2-3 நாள் ஆறிடும், இல்லன்னா நம்ம கிளினிக்கு வந்துருங்க என்று கூறிவிட்டு அவளுக்கு ஒரு டிடியை போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். முகிலன் அவருடன் வாசல் வரை சென்று விட்டு வீட்டுக்குள் வந்தான். கதவை சாத்திவிட்டு அபர்ணாவை பார்த்தான். அவள் அப்பொழுதும் இறுகிய முகத்துடன் எதையோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவளை தன் தோள் மீது சாய்த்துக் கொண்டான். அப்பு, ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் தனியா போகாத, நான் இல்லாத நேரத்துல எங்கேயாவது போகணும்னு நினைச்சா கூட என்கிட்ட முன்னாடியே சொல்லு, உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு பாடி கார்ட்ஸ் ஏற்பாடு பண்றேன் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அபர்ணா பதற்றத்துடன், அதெல்லாம் வேணாம் முகி என்றாள். சரி சரி, நீ யார் கூடயும் போக வேணாம், என் கூட மட்டும் வெளியே வா, சரியா என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு, நிரஞ்சன் எங்கிருக்கிறான் என்று எப்படி கண்டுபிடிப்பது? யார் அந்த நந்தினி? காலேஜில் விசாரித்தால் அவளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10 வருடத்திற்கு முன் உள்ள ரெக்கார்ட்ஸை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவள் சரித்திரத்தையே கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அப்பு கூறியது போல் நந்தினியின் அப்பா செல்வாக்கு உள்ளவராக இருந்தால் அவர் காதுக்கு விஷயம் போகும். தன் மருமகனை காப்பாற்றுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் நிரஞ்சனுக்கு பதிலடி கொடுத்தாக வேண்டும். அபர்ணாவே நந்தினியை பற்றி கூறினால் அவள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடித்து நிரஞ்சனை வேவு பார்க்கலாம். சரி, இன்று இதற்கு மேல் அவளிடம் எதுவும் இதை பற்றி பேச வேண்டாம் என்று முடிவோடு அமைதியானான். ஆனால் அவன் மனம் அமைதியடையவில்லை. இவளை வேண்டாம் என்றுதானே இவளையும் வெண்பாவையும் நடுரோட்டில் விட்டுச் சென்றான். இப்பொழுது எதற்காக இவளை துரத்துகிறான்? ஒருவேளை வெண்பாவிற்காக இருக்குமோ? வெண்பாவை அவனுடன் வைத்துக் கொள்ள நந்தினி ஒத்துக்கொள்ள மாட்டாள். அதுவும் இல்லாமல் வெண்பா மீது அவனுக்கு சிறிதும் பாசமோ அக்கறையோ இருந்ததில்லை. இப்பொழுது அவன் அபர்ணா இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறான் என்றால், ஒருவேளை இவன் குணம் தெரிந்து நந்தினி அவனை தூக்கி எறிந்து விட்டாலோ, பழையபடி அபர்ணாவுடன் சேர்ந்து வாழலாம் என்று நினைக்கிறானோ? எது எப்படியோ, இனி அவனிடம் அபர்ணாவை விட்டுவிடக் கூடாது என்று தீர்மானித்தான். அபர்ணா அவன் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். அடுத்த சிறிது நேரத்தில் மறுபடியும் யாரோ காலிங் பெல்லை அழுத்த, முகிலன் அவள் தூக்கத்தை கலைத்து விடாமல் மெதுவாக அவள் தலையை தூக்கி சோஃபாவில் வைத்துவிட்டு போய் கதவை திறந்தான். மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்பவன் டாக்டர் எழுதி கொடுத்த ஆயின்மெண்டை கொடுத்து விட்டு சென்றான். அபர்ணா எழுவதற்குள் முகிலன் தன்னுடைய டிஷர்ட்டில் ஒன்றை எடுத்து அதன் பின்பக்கத்தின் கழுத்து பகுதியை வட்டமாக கத்திரிக்கோளால் கத்தரித்தான். அபர்ணா எழுந்ததும் அதை அவளிடம் நீட்டி, அப்பு, இந்த டிஷர்ட்டை போட்டுக்கோ, ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் என்றான். அவள் ஒன்றும் புரியாமல் அதை வாங்கி பிரித்து பார்த்தாள். அதை பார்த்தவுடன் அவளுக்கு சிரிப்பு வந்தது. வேண்டாம் முகி, நான் போட்டுக்கிறேன், என்கிட்ட கொடு என்றாள். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போய் இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வா, நானே போட்டு விடுறேன், ஓப்பனா இருந்தாதான் சீக்கிரம் ஆறும் என்று வலுக்கட்டாயமாக அவள் கைகளை பிடித்து எழுப்ப அது நெருப்பாய் கொதித்தது. அபர்ணா, விடுமுகி, என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு என்று கூறியபடியே மறுபடியும் சோஃபாவில் படுத்துக் கொண்டாள்.
அப்பு, ஃபீவர் ஜாஸ்தியா இருக்கு, எதையாவது சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்துக்கோ என்று கூறிவிட்டு சமையல் கட்டுக்குள் சென்று அவள் காலை செய்து வைத்த உணவு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தான். அந்த உணவை எடுத்து வந்து அவளை எழுப்பினான். அவள் எழுந்திருக்க முடியாமல் எழுந்து அமர முகிலனே அவளுக்கு உணவை ஊட்டிவிட்டான். அவளையும் அறியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தது. முகிலன் அதை துடைத்து விட்டபடியே அவளுக்கு ஊட்டிவிட்டான். அப்பு, உடனே படுக்காத, ஒரு 10 நிமிஷம் உட்காரு, போய் இந்த டிஷர்ட்டை மாத்திக்கிட்டு என்ன கூப்பிடு, நான் மருந்து போட்டு விடுறேன், அப்புறம் படுத்துக்கோ என்றான். இல்ல முகி, நானே போட்டுக்கிறேன் என்று அவள் கூற, உன்னால எழுந்திருக்க கூட முடியல, நீ எப்படி முதுகுல இருக்கிற காயத்துக்கு ஆயின்மெண்ட் போடுவ? உன்னால முடியலன்னா சொல்லு, நானே ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் என்றான். உடனே அப்பர்ணா, இல்ல நானே மாத்துறேன் என்று சோர்வாக கூறினாள். அவளை கைத்தாங்கலாக தூக்கிச் சென்று அறையில் விட்டான். கதவை தாப்பா போடாத, சும்மா சாத்தி வை என்று கூறிவிட்டு அவள் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அவள் உடையை மாற்றிவிட்டு கதவை திறந்தவுடன் அவளை கட்டிலில் படுக்க வைத்து ஆயின்மெண்டை போட்டு விட்டான். நான் ஹால்ல தான் படுத்திருப்பேன், ஏதாவது வேணும்னா கூப்பிடு, சரியா? கதவு திறந்தே இருக்கட்டும், தூங்கு என்று அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் தூங்கும் வரை காத்திருந்து விட்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அவன் மூளை பரபரவென வேலை செய்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக திட்டமிட்டான். அதையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நந்தினி யார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும். எப்படியாவது நாளை அப்பர்ணாவிடமிருந்து தெரிந்து கொண்டால் மட்டுமே மற்றதையெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்தபடியே உறங்கி போனான். முகிலன் என்னதான் சமாதானப்படுத்தி இருந்தாலும் அப்பர்ணாவுக்கு நிரஞ்சன் மேல் உள்ள பயம் குறையவில்லை. தூக்கத்தில் கூட அவன் தன்னை நடுரோட்டில் நிர்வாணமாக்கி அடித்துக் கொண்டிருப்பதை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடுவது போல் கனவு கண்டாள். அந்த கணமே அவள் அலறி எடுத்தபடி எழுந்திருக்க சத்தத்தை கேட்டு முகிலன் எழுந்து அவள் அறையை நோக்கி ஓடினான். அவள் பயத்தில் எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்ததும் முகிலன் அவள் பக்கத்தில் அமர்ந்து, ஒன்னிலப்பூ, நீ நம்ம வீட்டுலதான் இருக்க, பயப்படாத, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், தூங்கு என்று அவளை மறுபடியும் படுக்க வைத்தான். அதற்கு மேல் அப்பர்ணாவுக்கு தூக்கம் வரவில்லை. வெகுநேரம் போராடிய பின் முகிலன் கையை பிடித்தபடியே உறங்கி போனாள். இவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தால் மட்டுமே இவள் மனதில் உள்ள பயம் போகும். ஆனால் அதற்கு இவள் ஒத்துழைக்க மாட்டாள். கூடிய சீக்கிரமே இவளை ஒரு சைக்கியாட்ரிஸ்டிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். அடுத்த நாள் காலை அப்பர்ணா எழுந்து வெளியே வந்து பார்த்த பொழுது முகிலன் சோஃபாவில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவள் காப்பியை போட்டு எடுத்து வருவதற்குள் முகிலன் எழுந்து கொண்டான். என்ன பூ, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே என்று கேட்க, அப்பர்ணா, சரியாயிடுச்சு முகி, நல்லாதான் இருக்கேன், போய் பிரஷ் பண்ணிட்டு வா, காஃபி தரேன் என்று கூறியபடியே அவன் எதிரே வந்து அமர்ந்தாள். அவன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். ஜுரம் விட்டிருந்தது, ஃபீவர் இல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல. எதுக்கு ட்ரெஸ் மாத்தின, அந்த டிஷர்ட்லயே இருக்க வேண்டியதானே என்றான். இல்ல முகி, அது கம்ஃபர்டபிளா இல்ல என்றவள் கூற, முகிலன், நான் பாக்குறது உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காதுதான். யார் இல்லன்னு சொன்னா? அதுக்காக நான் பார்க்க மாட்டேன்னா சொல்லல. 2 நாள் என் கண்ணை உறுத்திட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். நீ இப்படி மூடி மூடி வச்சேனாதான் அதுவே என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நார்மலா தானே பிளவுஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் அவன் சொல்லிதான் ஹைநெக் பிளவுஸ் போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது எதுக்கு இத்தனை வருஷம் அப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன்னு. இனிமேல் அப்படியெல்லாம் மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதெல்லாம் சரி பண்றதுக்கு இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகட்டும், நம்ம அடுத்து அதை பத்தி யோசிப்போம் என்றான். இல்ல முகி, அதெல்லாம் வேண்டாம் என்றவள் கூற, அப்பு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப ட்ரெஸ் பண்றது இல்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணா எங்க உன் தழும்பெல்லாம் மத்தவங்க கண்ணை உறுத்தும்னு பயப்படுற. நிஜமா உறுத்தும், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பாக்குறவங்க எல்லாம் உன் தழும்ப பத்தி பேசதான் செய்வாங்க. அதுக்கு பேசாம அதை சரி பண்ணிட்டேனா நீ எந்த கான்சியஸும் இல்லாம நார்மலா இருப்ப. அந்த தழும்ப பாக்க பாக்க உனக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வரதான் செய்யும். 1-2 தழும்புன்னா பரவாயில்ல, அது உன் கண்ணை உறுத்தாது. உடம்பு பூரா தழும்பு வச்சிருக்க, அதனால அதை சரி பண்ணிட்டோம்னா நீ பழையபடி இருப்ப. மத்தவங்களுக்கும் உன்னை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். முதல்ல அதை சரி பண்ணுவோம். நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். முகிலன் காப்பியை சாப்பிட்டுக் கொண்டே, அப்பு, கொஞ்ச நாளைக்கு நீ கிளாஸ்க்கெல்லாம் போகாத, ஆன்லைன் கிளாஸ மட்டும் அட்டன் பண்ணு. இன்னும் 10 நாள்ல வெண்பாவுக்கு எக்ஸாம் முடியுதுல, அவளை அழைச்சிட்டு வந்துருவோம். அடுத்த நாளே நம்ம மேரேஜ் என்று அவன் சொல்ல, அப்பர்ணா குறுக்கிட்டு, இல்ல முகி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே என்று இழுத்தாள். நீ அதை மட்டுமா சொன்ன? நிரஞ்சன் அப்ராட்ல போய் செட்டில் ஆயிட்டான்னு சொன்ன. பார்த்தா நான் நினைச்ச மாதிரி அவன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். நிரஞ்சனுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அவன் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான், ஆனா ஆபீஸ்க்கு வருவான். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேலையில ஜாயின் பண்ணா மத்தவங்க முன்னாடி அவன் நேத்தி மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுவும் இத்தனை நாள் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாம ஒரே வீட்டுல இருக்கோம்னு தப்பு தப்பா பேசுவான். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும். அப்புறம் அவங்க பேசுறத நினைச்சு நீ வருத்தப்படுவ, வேலைக்கு வர்றதுக்கே யோசிப்ப.
அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நான் வேலையை விட்டு தூக்கிட்டு வேற யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரே வழி நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வைஃபா நீ ஆபீஸ்க்கு வர்றதுதான். அதுக்கும் இன்னும் ரொம்ப நாள் இல்லையே. உனக்கு 1 இயர் டைம். மார்க்கெட்டிங் ஹெட்டா தான் நீ ஜாயின் பண்ண போற. ஆனா 1 இயர்க்குள்ள இந்த கம்பெனியை எப்படி தனியா ரன் பண்றதுன்னு கத்துக்கோ. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கம்பெனியை பாத்துக்க போறோம். புரியுதா? வெண்பாவையும் இந்த வருஷம் இங்கேயே ஸ்கூல்ல சேர்த்துருவோம். நிரஞ்சன் வெண்பாவை தேடிட்டு வரல, உன்னை தேடிட்டு தான் வந்திருக்கான். அது ஏன் தான் எனக்கு புரியல என்று யோசித்தபடியே அவன் கூற, அப்பர்னா நம்ம கல்யாணத்தை பத்தி வெண்பா கிட்ட பேசணும் முகி என்று அவள் கூறி முடிப்பதற்குள் முகிலன், அதெல்லாம் நான் ஏற்கனவே அவகிட்ட பேசிட்டேன் போ என்றான். அவள் அவனை ஆச்சரியத்தில் நிமிர்ந்து பார்த்தாள். அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் அப்பாவா காட்டட்டுமான்னு அவ கேட்டப்பவே என்ன அப்பாவா ஏத்துக்கிறியான்னு கேட்டேன். அவ டபுள் ஓகேன்னு 2 கையும் தூக்கி காமிச்சா. அவ கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனான்னு கேட்டா. ஆமான்னு சொன்னேன். எப்பன்னு கேட்டா. நெக்ஸ்ட் டைம் அவ வரும்போது உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு அவகிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். அதனால வெண்பாவை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்ல. சொல்ல போனா நம்ம 2 பேருக்குமே இப்ப அவ மட்டும்தான் இருக்கா. அவ தலைமையில தான் நம்ம கல்யாணமே நடக்க போகுது என்று கூறி சிரித்தான். அப்பு, நந்தினி யாரு என்னன்னு டீட்டெயில் சொன்னா நான் விசாரிக்க வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் யோசிக்கணும். ஆமா, நந்தினி அப்பா என்ன பண்றாரு என்று அவன் கேட்க, அப்பர்னா நந்தினி பேலஸ் இருக்குல்ல, அது அவங்களோடதுதான். சென்னையில மட்டும் இல்ல, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு என்றாள். அதற்கு முகிலன், ஓ, நந்தினி பேலஸ் ஓனரா? பெரிய இடமா தான் பிடிச்சிருக்கான். சரி, இனிமேல் நான் அதை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று ஒரு சட்டையை எடுத்து வந்தான். இந்தா, குளிச்சுட்டு பட்டனை பின்பக்கமா இருக்கிற மாதிரி போட்டுக்கோ, ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் என்று அவன் கூறியதும் அப்பர்னா, இல்ல முகி, இன்னைக்குதான் உடம்பு நல்லா இருக்கே, நானே போட்டுக்கிறேன். உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு என்றாள். நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவு. நேத்தி நைட்டே செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வீட்டுல இருந்தபடி ஆபீஸ் வேலையெல்லாம் பாத்துப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றவள் கையில் சட்டையை திணித்து விட்டு உடற்பயிற்சி செய்வதற்காக மாடிக்கு சென்றான். அவன் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு கீழிறங்கிய பொழுது அப்பர்னா காலை உணவை தயாரித்து வைத்திருந்தாள். முகிலின் சமையல் கட்டில் எட்டி பார்த்து விட்டு, அப்பு, போய் குளிச்சுட்டு வா, மருந்து போட்டு விடுறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு குளிக்கச் சென்றான். அப்பர்னா குளித்து முடித்து அவன் கொடுத்த சட்டையை போட்டுக் கொண்டாள். முகிலன் அவளுக்கு ஆயின்மெண்டை போட்டபடியே, இந்த மருந்து போடுறதுக்கு இவ்வளவு அட்டகாசம் பண்ற என்று கேட்டுவிட்டு ஒரு வினாடி யோசித்தவன், எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்பு. தினம் அவன் கிட்ட இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு அவன் உன்னை விட்டு போறேன்னப்ப கூட நீ ஏன் அவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்த? வெண்பாவுக்காக மட்டும் சொல்லிடாத, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு உனக்கே தெரியும். அப்படி நீ யோசிச்சிருந்தேனா நீ அது வெண்பாவுக்கு பண்ண நல்ல விஷயம் கிடையாது. அவ லைஃப நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுருக்கேன்னு போக போகதான் உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ படிச்சவ, எப்படி இதெல்லாம் யோசிக்காம எமோஷனலா முடிவெடுக்கிறேன்னு புரியல. உண்மையிலேயே லவ் பண்றவன் இப்படி கொடுமைப்படுத்தி இருக்க மாட்டான். ஒண்ணுமே இல்லாம நடுத்தருவுல நின்னாலும் படிப்பு இருக்கு, அது ஒன்ன வச்சே நீ இழந்ததை எல்லாத்தையும் மீட்டிடலாம். பெத்தவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதே இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கும் போது அந்த படிப்பு தான் கை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் படிக்க வைக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து திருட முடியாத ஒரு விஷயம் நம்ம படிப்பு மூலமா கிடைக்கிற அறிவும் நம்மளோட தனிப்பட்ட திறமையும் தான். அது 2 இருக்கிறவன் என்னைக்கும் யாருக்கும் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இனிமேல் அவனை பார்த்தா ஓடாத. நீ ஓடுனதுனாலதான் உன்னை வேட்டையாடணுங்கிற எண்ணம் அவனுக்கு வருது. நாளையில இருந்து காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்ணு, சரியா? ஈவினிங்ல கராத்தே கிளாஸ்க்கு ஏற்பாடு பண்றேன், வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுப்பாரு. உடம்புல தெம்பு இருந்தா மனசுல தானா தெம்பு வரும் என்றவன் கூற அப்பர்னா அதிர்ச்சியுடன் அவனை திரும்பி பார்த்தாள். அதெல்லாம் வேணா முகி, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. உன் கூட எக்ஸசைஸ் வேணா பண்றேன் என்றாள். எனக்காக 3 மாசம் பண்ணு, அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலனா நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா அந்த 3 மாசத்துல நீ பிசிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நீயே புரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீக்கா ஃபீல் பண்ண மாட்ட. உன் கான்பிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நீ தைரியமா மத்தவங்க முன்னாடி நிக்கிறத பார்த்தே நிரஞ்சன் மாதிரி ஆளுங்கெல்லாம் உன்னை நெருங்கறதுக்கே பயப்படுவாங்க என்று அவன் கூற அப்பர்னா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அடுத்த நாளும் நிரஞ்சனும் அவன் கூட்டாளிகளும் அப்பர்னாவை பார்த்த இடத்தின் அருகில்தான் அவள் எங்கேயோ வேலை செய்கிறாள் என்று அவளுக்காக காத்திருந்தனர். ஆனால் அன்று அப்பர்னா அவன் கண்ணில் படாததால் ஒருவேளை தனக்கு பயந்துதான் லீவு போட்டிருப்பாள் என்று நிரஞ்சன் நினைத்தான். எப்படியும் வேலைக்கு வந்துதானே ஆக வேண்டும், அதனால் தினமும் அங்கேயே அவளுக்காக காத்திருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவாள் என்று முடிவு செய்தான். அன்று இரவுக்குள் நந்தினியை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷனையும் முகிலன் கேட்டு தெரிந்து கொண்டான். 6 மாதத்திற்கு முன்புதான் நந்தினியின் தந்தை காலமாக அவருடைய பிசினஸை இப்பொழுது நந்தினி தான் பார்த்துக் கொள்கிறாள். அவருடைய தந்தை இறந்த பிறகுதான் நிரஞ்சனின் நாட்டம் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. குடி மட்டுமில்லாமல் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிறான் என்றும் நந்தினி நிரஞ்சனை பேருக்குத்தான் கணவனாக வைத்திருக்கிறாள் என்றும் தெரிந்து கொண்டான்.
நிரஞ்சனை பற்றி நந்தினியின் நிலைப்பாடு என்ன என்று தெரிந்த பிறகே நிரஞ்சனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று யோசித்தான். முகிலன் புதிதாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஆர்வம் இருப்பதாக கூறி பார்ட்னர்ஷிப் விஷயமாக நந்தினியிடம் பேசுவதற்காக அப்பாயின்மெண்டை வாங்கினான். அவளும் பிசினஸை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் இவனை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பின் இவனுடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ளலாம் என்று இவனை சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டாள். அன்று இரவு வீட்டுக்கு திரும்பிய முகிலன் அபர்ணாவிடம், அப்பு, ஃப்ரைடேவோட வெண்பாவுக்கு எக்ஸாம் முடியுதுல, அன்னைக்கே அவளை கூட்டிட்டு வந்துருவோம். மண்டே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்று அவன் பேசிக்கொண்டே போக, அபர்ணா பம்பரம் போல் சுற்றி கொண்டிருப்பவனுக்கு இதற்கெல்லாம் எங்கிருந்து நேரம் கிடைத்தது, எப்படி அதற்குள் எல்லா ஏற்பாடையும் செய்து முடித்தான் என்று வியந்து போய் பார்த்தாள். முகிலன் அவளை நெருங்கி, கல்யாணத்துக்கு டிரெஸ்ஸும் ஜுவல்ஸும் தான் வாங்கணும், நல்ல நாள் பார்த்து சொல்லு, இந்த அழகான கழுத்துக்கு தாலி வாங்க போலாம் என்று அவள் கழுத்தை விரல்களால் வருடினான். உடனே அபர்ணா அவன் கையை பிடித்து, எனக்கு வேலை இருக்கு, 4-5 நாளா துவைச்ச துணியை மடிக்கல என்று கூறிவிட்டு அவள் திரும்ப, முகிலன், எங்க ஓடுற, இங்க வா என்று அவளை இழுத்து அணைத்து முத்தமிட அபர்ணா வெட்கத்தால் சிவந்தாள். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.